ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிசன் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்துகாலில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது தெரியுதா, அதுதான் வந்துட்டு மண்டபம், அதாவது விவேகானந்தரோட மணிமண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் வந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிருச்சு. பட் எனக்கு இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட். ஸோ ட்ரெஸ் பண்ணேன். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கழட்டி விட்ருவாங்க போலயே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஷார்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாய் ஓப்பன்லே. வேறு ஒன்றும் இல்லை, இது என்ட்ரன்ஸ் இல்லை, இது பேக் சைடு கிட்ஸ் ப்ளே ஏரியா. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அக்வாரியம் மியூசியம் இருக்கும். இங்கே வந்துட்டு சீ ஃபிஷ்ஷஸ், அதாவது கடல்வாழ் உயிரினங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு டாட்டாய்ஸ் இது இருக்கும். இங்கே நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், 8 இயர்ஸ் ஆகோ. இதில் உட்காந்து நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதெல்லாம் இப்போ இல்லை. அப்படியே வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு டாட்டாய்ஸுக்கு எதெல்லாம் ஆபத்து உருவாக்கும் அப்படின்ற ஒரு கல் பிரிண்ட்டும், பக்கத்துலேயே வந்து டார்டாய்ஸோட ஸ்பீசிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. மெனி ஸ்பீசிஸ் வருது. அதுக்கு பக்கத்தில் லைஃப் சைக்கிள் ஆஃப் டார்டாய்ஸ், லைக் ஹவு இட் ரிப்ரொடியூசஸ், அந்த மாதிரி. கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன். லைஃப் சைக்கிள் அப்படின்னா வாழ்க்கை சுழற்சின்றது எனக்கு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஃபைன். இது வந்துட்டு மெரைன் டார்டாய்ஸோட ஸ்பீசிஸ். அதாவது நிறையா வகைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டார்டாய்ஸ்லேயே வந்துட்டு நான் 1 or 2 டைப்ஸ் 3 டைப்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். பட் மேக்ஸிமம் தெரில. இது வந்துட்டு லைஃப் த்ரெட்ஸ் ஆஃப் டார்டாய்ஸ். இதெல்லாமே வந்துட்டு டார்டாய்ஸுக்கு வந்துட்டு ஒரு கொலையாளி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சங்கு டைப் சொல்லியிருக்காங்க. பட் இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரண்ட் வியூ போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் கேமரா வேறு இருக்குது, அது வேறு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்றது. பெயிண்ட் வந்துட்டு அப்படியே இருக்குது இன்னும், லைக் ரெகுலர் மெயின்டெனன்ஸ். அந்த இதெல்லாம் பார்த்தோன்னாலே தெரியும். இந்த ஷார்க் வாய் உள்ளே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அதனால் உள்ளே போயிட்டு போன வழியாகவே திருப்பி வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதோட ஃபுல் வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பட் இது வந்து கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ஓவர் வியூ மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ, அதாவது டீட்டெயில்டு, இது உள்ளே இந்த மண்டபத்துக்கு உள்ளே என்ன இருக்குது, அந்த மியூசியம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து டீட்டெயில்டாக வந்துட்டு எடுத்து நான் போடுறேன்.